உலகம் முழுவதும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. அது நம்மளுடைய தோற்றத்தால், நம்மளுடைய உருவத்தால், இனத்தால், மொழியால், நம்மளுடைய வேலையால், இதை மாதிரி ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த வேலை ஏற்றத்தாழ்வை வச்சுப்போம். ஒரு நிறுவனம் மேலாண்மை செய்கிறவங்களுக்கு அதிக அதிகாரமும் அதிக சம்பளமும் வழங்கப்படும். பணியாளர்கள், அந்த நிறுவனத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது சேவை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு குறைந்த சம்பளமும் குறைந்த அதிகாரமும் தான் இருக்கும். ஏன் இப்படி இந்த ஒரு நிலைமைன்னா, அப்போ தான் அந்த மேலாண்மை மேலோங்கி இருக்கும். மேலாண்மை செய்கிறவங்களுக்கு ஏன் அதிக சம்பளம் கொடுக்குறாங்க? அப்போ தான் மேலாண்மைக்கு வரணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அப்போ தான் அந்த ஆசைப்பட்டாலே போட்டி அதிகமாக இருக்கும். போட்டி அதிகமாக இருந்தால் மேலாண்மைக்கு வரவங்களுடைய தகுதி உயர்த்துவாங்க. ஒரு பதவிக்கு 1000 பேர் போட்டி போட்டால் என்ன ஆகும்? 1000 பேர்த்தில் யார் சிறப்பாக இருக்கிறாங்களோ அவங்கள தூக்கி போடுவாங்க. அப்படி சிறப்பான நபர் மேலாண்மையில் போகும்போது உற்பத்தி அதிகரிக்கும். உங்களுக்கு அந்த நிறுவனம் இன்னும் சிறப்பாக அந்த நிறுவனம் இன்னும் மேலோங்கி போகிறதுக்கு அது உதவும். அப்படி இருக்கும்போது இங்கே எங்கே தவறு நடக்குதுன்னா, இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது. அந்த பிரிவுகள் இப்படி தான் இருக்கும். ஆனால் இவங்க தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு கீழான எண்ணம் கொண்டு ரொம்ப எல்லாரையும் கேவலமாக பார்க்கும்போது தான் இங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த இடத்துல தான் பிரச்சனைக்கு வழிவகுக்குது. அந்த இடத்துல தான் தீண்டாமை துவங்குது. அதே மாதிரி இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது தோன்றி மறையக்கூடாது. நீங்கள் அது எதை வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா, மனசில் அன்பு இருக்கணும். எல்லோரும் ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த சமூகத்துக்கு தேவை தான். இவங்களால தான் நம்ம நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வாழ்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த நிர்வாகத்துக்காக சில ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். அப்போ தான் அந்த நிர்வாகம் இயங்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒன்று தான் நம்ம மனசில் நினச்சிக்கணும். உலகில் உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாதுன்னு நம்ம நினைக்கணும். அதேமாதிரி தாழ்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு நம்ம நல்லா உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும். மனதில் ஏற்றத்தாழ்வு வராது.